ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டீ கடையில் சாப்பிட்ற உள்ளி வடை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் அரிஞ்சு இந்த பவுலில் தட்டு. இது கூட 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மல்லி இலை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருவேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், அது கூடவே கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு முதல்ல கை வச்சு நல்லா பிசையணும். எல்லாத்தையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். அந்த வெங்காயத்துலேருந்து நமக்கு வர தண்ணியே போதும். தேவைப்பட்டால் பறவை பார்த்து நம்ம தண்ணி வேணுமெங்கி தெளிச்சு விடலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் போதும். அப்படி தானே? கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். நீங்களும் தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க. தெளிச்சு நல்லா பிசைஞ்சு அதை நமக்கு அதை உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும். அதுக்கேற்றாப்புல நல்லா பிசையணும். இந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிச்ச அளவுக்கு நம்ம குழப்பணும். இந்த பதத்தில் உருண்டை பிடிக்கணும். இந்த பதத்தில் வரணும். இப்படி உருண்டை பிடிச்சா நமக்கு உருண்டை வரணும். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுட்டு நமக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் ஒன்றா இப்படி எடுத்து போடணும். இந்த உள்ளி வடையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் என்னோடய ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு வாட்டி மறைச்சி போட்டுட்டு அந்த அடிப்பக்கத்தையும் ஒருக்கா நல்லா வேக வைக்கணும். வடை இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுக்கலாம். இனி மீதி இருக்கிறத இதே போல் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு டக்குன்னு உடனே ரெடி பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.